கங்குவா படத்தோடைய கதை 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற கதையாக காட்டியிருப்பாங்க. பண்டைய காலத்து தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கங்குவாங்கிறது நெருப்பின் சக்தி கொண்ட ஒரு மனிதன்னு அர்த்தம். இந்த படத்தோடைய டைட்டிலில் வந்து கங்கு அப்படிங்கிறது வந்து நெருப்புன்னு தமிழ் வார்த்தையிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி டைட்டிலை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் வச்சு தான் இந்த படத்தோடைய டைட்டிலே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்டர் சூர்யா நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் கங்குவா. இந்த படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ஃப்ரான்சிஸோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ரிச் லுக்கில் இருப்பார். அதுக்கான ரெஃபரன்ஸாக BMW கார் யூஸ் பண்ணுறது, ரோலக்ஸ் வாட்சுன்னு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜடா தலைமையில் கை வச்ச உடனே பாதி ஞாபகம் வர மாதிரி காட்டியிருப்பாங்க ஃப்ரான்சிஸ்க்கு. ஃப்ரான்சிஸோட கையில் வந்து நோட் பண்ணிங்கன்னா 15397 நம்பர் இருக்கும். இந்த நம்பர் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து லீடர்ஷிப்பு. இதுக்கான ரெஃபரன்ஸாகவே வந்து கங்குவாவுக்கும் சரி ஃப்ரான்சிஸுக்கும் சரி க்ரௌன் டாட்டூ போட்டிருக்கிறத வந்து பார்க்க முடியும். நம்பர் 5 இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அட்வென்ச்சர். ஜெடாவை காப்பாற்றுறதா இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்சிஸ் வந்து போலீஸ்னால் கூட பிடிக்க முடியாத அளவுக்கு அக்யூஸ்டை வந்து அட்வென்ச்சராக ரிஸ்க் எடுத்து ஃப்ரான்சிஸ் தான் வந்து பிடிச்சி தர ஜாப்பாக தான் வந்து பார்ப்பாரு. நம்பர் 3 இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி. இவர் வீடு ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கங்குவா காலத்தில் யூஸ் பண்ண பொருள் தான் வந்து வச்சுருப்பாரு. அதே மாதிரி ஒரு அக்யூஸ்டை பிடிக்கணும் அப்படின்னா அழகாக ஸ்கெட்ச் போட்டு அந்த அக்யூஸ்டை வந்து பிடிச்சிருவாரு. அடுத்ததான் நம்பர் 9 இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து. பெருமாட்சிங்கிற பகுதியை வந்து பெருசாக மதிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லாஸ்ட் நம்பர் வந்து 7 இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இந்த இம்மோர்டல்ங்கிறது வந்து கங்குவாக்கும் ஃப்ரான்சிஸுக்கும் அடுத்த பிறவி எடுக்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 5 கேரக்டருமே வந்து ஃப்ரான்சிஸுக்குள்ளேயும் இருக்கும். ஃப்ரான்சிஸ் வீட்லேயும் சரி அவருடைய உடம்புலையும் சரி கங்குவாவுடைய கனெக்ட் ஆகிற மாதிரியே வச்சுருப்பாங்க. ஃப்ரான்சிஸ் வந்து கழுகு டாட்டு போட்டிருக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் கழுகு மாஸ்க் இருக்கிற மாதிரி, கப்பல் இருக்கிற மாதிரி, புலி பொம்மை, குதிரை பொம்மை இந்த மாதிரி எல்லாம் கங்குவாவோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஃப்ரான்சிஸோட வீட்லையுமே பார்க்க முடியும். ஜடா வந்து ஃப்ரான்சிஸை மீட் பண்ணும்போது ஃப்ரான்சிஸ் பக்கத்தில் வந்து நிலாவும் இருக்கும். அவரை சுற்றி கழுகு போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இவர் தான் கங்குவான்னு அந்த பையனுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காண்டி சிம்பாலிக்காக இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. கங்குவாவுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா கொடுவன் வந்து நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருப்பார். அதுக்கு தண்டனையாக பாதிக்கப்பட்ட மக்கள் தான் கொடுவனுக்கு தீ வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பொருவாவுடைய அம்மா வந்து கங்குவா கிட்ட என் பிள்ளையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீக்குள்ளே விழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ அவங்க திரும்பி பார்க்கும்போது கங்குவா வந்து பொருவாவை அணைச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து பொருவாவுடைய அம்மா வந்து பொருவா வந்து இனிமேல் சேஃபாக தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக தீயில விழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பெருமாச்சியோடைய ஸ்பெஷலே வந்து வீரத்தை கற்றுக் கொடுக்கறது தான். அதுக்கான ரெஃபரன்ஸாக சூர்யா வந்து ஒரு சில கலைகள்லாம் வந்து குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கற்றுக் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கலையெல்லாம் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா வெங்காடுங்கிற பகுதியில் வந்து பெண்கள் வந்து மாட்டிக்கிடுவாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்தே கற்றுக்கிட்டு இருந்த வீர கலையை வந்து அரத்தி மக்களோட சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பொருவா ஒரு சண்டையில் கங்குவாவை கத்தியால் வச்சு குத்திடுவான். இந்த மாதிரி தான் இவன் பழிவாங்க போவான் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் பொருவா வந்து ஒரு பொம்மையை வச்சு கத்தியால் குத்தி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். பொருவா வந்து என்ன தான் கங்குவா கூட இருந்தாலும் கங்குவாவை பழிவாங்குற எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. கொடுவாவும் உறவாடி தான் பெருமாச்சி மக்களை கூட்டிகிட்டு போய் கொல்லுவார். அதே மாதிரி தான் பொருவாவும் கங்குவா கூட உறவாடி தான் கத்தியால் குத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. கங்குவாவுக்கு கையில் சின்ன சின்ன தழும்பாக இருக்கும். அது என்ன தழும்பு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக இந்த சீனில் அரத்தி மக்களும் பெருமாச்சி மக்களும் போர் நடக்கிற மாதிரி சீன் இருக்கும். அப்போ கங்குவா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே போய் நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே வந்து இந்த தழும்பை தான் வந்து காட்டியிருப்பாங்க. எத்தனை போருக்கு போயிருக்கிறோம், எத்தனை பேரை வெட்டி சாச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கவுண்டிங்கான ஒரு வீரத்தழும்பாக காட்டியிருப்பாங்க. கங்குவாவுக்கு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வீரத்தழும்பு அங்கங்கே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யோகி பாபு ஃப்ரான்சிஸ்னு நேம் சொல்லும்போது பிளேங்கிஸ் கொடுத்து தான் வந்து ஃப்ரான்சிஸை இன்ட்ரோ பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் இவனுடைய பேர் வந்து கங்குவா அப்படிங்கிறத சொல்லும்போது பிளேங்கிஸ் கொடுத்து தான் சொல்கிற மாதிரி காட்டி படத்தை முடிச்சிருப்பாங்க.
இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் ஜடாவை வந்து இம்போர்ட்டல் பண்ணுவாங்க. அப்போது அந்த பையனோடைய ஸ்டேஜ் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் கங்குவா கூட இருந்த அந்த ஞாபகம் மட்டும் இருக்கிற மாதிரி வரும். அதனால தான் ட்ரெயினில் கங்குவா படத்தை வரைகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. யோகி பாபு வந்து இந்த படத்தில் கன் லவராக இருப்பார். அதுக்கான டீட்டெயிலாக அவர் போட்டிருக்கிற சட்டையிலலாம் வந்து கன்னோடைய பிக்சர் வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கன்னை பார்த்தாலே போதும் அந்த கன்னோடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யோகி பாபு கழுத்தில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கும். அந்த சாங்லேயே வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. அவருடைய இன்ட்ரோ சீன்ல இருந்தே ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியும். கேஎஸ் ரவிக்குமாரோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து இந்த படத்தில் ஒரு போலீஸாக வருவார். அவர் நிறைய மெடல் வாங்கின மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் ஃப்ரான்சிஸாக கூட இருக்கலாம். ஃப்ரான்சிஸ் வந்து பெரிய பெரிய அக்யூஸ்ட் வந்து பிடிச்சி தரவராக இருப்பார். கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஃப்ரான்சிஸுக்கும் சரி ஏஞ்சலினாவுக்கும் சரி ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. அந்த டாஸ்க்கை சொன்ன விதமே வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரான்சிஸ் கிட்ட வந்து காலையில் 11:30 மணிக்கு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஏஞ்சலினா கிட்ட வந்து ஈவினிங் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இது வந்து 2 பேருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்கான பாதி வெயிலாகவும் பாதி ஈவினிங் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பெருமாச்சி பகுதி வந்து பகல் நேரத்தில் எப்படி இருக்கும், அந்த காலத்தில் நைட் நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. சூர்யாவுடைய பேர் போடும்போது 2 சூர்யாவாக காட்டியிருப்பாங்க. ஒன்று சில்வர் கலரில் டிசைன் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று கோல்டன் கலரில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கோல்டன் கலர் அப்படிங்கிறது கங்குவா சூர்யாவை குறிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சில்வர் கலராக இருக்கிறது வந்து ஃப்ரான்சிஸ் சூர்யாவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஃப்ரான்சிஸ் வந்து சில்வரில் தான் அதிகமாக ஜுவல்ஸ் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு பாட்டி கதை சொல்லுவாங்க. யார் கூட சேரணும், யார் கூட பழகுறோம், இதை யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக பொருவா வந்து ஃப்ரான்சிஸோட சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கங்குவாவும் பொருவாவும் அப்பா மகனுடைய ரிலேஷனை வந்து காட்டியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஃப்ரான்சிஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா மகனுக்கான ஒரு டிவி ப்ரோக்ராமை வந்து ஜடா வந்து பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. தங்க நாணயத்தோடைய தலையை பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் ஆட்சி செஞ்ச ஜூலியஸ் சீசருடைய ஃபோட்டோ தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மேப்பில் வர எழுத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஆரம்பத்தில் தமிழ் எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சீன் மூலமாக நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கொடுவன் வந்து பெருமாச்சி மக்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாரு. அதாவது 100 பேரை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணியிருப்பாங்க. இது வந்து பெருமாச்சி மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா கொடுவன் வந்து இன்னொரு 100 பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வருவார். அப்போ அந்த சீனில் வந்து கங்குவாவுடைய அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னா ஈட்டியை வந்து கங்கில் வச்சு தீட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒவ்வொரு அடியுமே வந்து கொடுவன் மேலே படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கொடுவன் கொடுக்குற ரியாக்ஷனும் அடி வாங்குற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. குழந்தைகிட்ட நீ யாரோடைய பேரன் அப்படின்னு கேட்குற பழக்கம் இருக்கும். அப்போ தாத்தா பேர் சொல்லுவாங்க, அப்பா பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே வந்து கொடுவன் வந்து இறந்து போகும்போதும் அவருடைய தாத்தா பேரை சொல்லி அப்பா பேரை சொல்லி தான் வந்து இறந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பொருவாவும் வந்து கங்குவாவை ஈட்டியை வச்சு குத்தும்போது தாத்தா பேரை சொல்லி அப்பா பேரை சொல்லி தான் பெருமையாக குத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. கங்குவாவுடைய இன்ட்ரோ சீன்லையுமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க தாத்தா பேரை சொல்லி அப்பா பேரை சொல்லி தான் வந்து கங்குவாவுடைய இன்ட்ரோ சீனுமே வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் சொல்லலாம். இந்த படத்தில் 5 ஃபைட் சீன் இருக்கும். அந்த 5 ஃபைட் சீனுமே பஞ்சபூதங்களை மெயினாக வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. நிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் வந்து கொடுவனை கொல்ற மாதிரி நிலத்தில் வச்சு தான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. 2வது தண்ணி, கப்பலில் ஃபைட் சீன் இருக்கும். கப்பலில் வச்சு தான் வந்து தண்ணியை பேஸ் பண்ணி ஃபைட் சீன் வரும். அப்போ தான் வந்து பொருவாவும் இறந்து போவான். தண்ணியிலேயே இன்னொரு ஃபைட் சீன் வரும். முதலையும் கங்குவாவும் ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. 3வது ஆகாயம், ஃப்ளைட்டில் வச்சு ஒரு ஃபைட் சீன் வரும். ஃப்ரான்சிஸ் வந்து ஜடாவை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபைட் சீன் இருக்கும். 4வதா காற்று, பனி, குளிர், காத்துன்னு இதெல்லாம் மையமாக வச்சு வெங்காட்டு பகுதியில் பெருமாச்சி மக்களுக்கும் அரத்தி மக்களுக்கும் வந்து ஃபைட் வரும். அப்போ தான் அரத்தி பகுதியில் இருக்கிற 2 பசங்க வந்து சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 5வதா தீ, பெருமாட்சி மக்கள் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு குளிக்க போவாங்க. அப்போ தான் வந்து தீயெல்லாம் கொண்டுட்டு வந்து அரத்தி மக்கள் வந்து சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலு உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஜீவா நடித்த பிளாக் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வீடியோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். கங்குவா படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.